என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை பயணத்திலே பல வேளைகளிலே உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள். நியாயமே நடக்கவில்லை என்று கலங்குகிறீர்கள். எனக்கு யார் நியாயம் செய்வார், எனக்கு யார் நீதி செய்வார், யார் இந்த வழக்கிலே வெற்றியை தருவார் என்று அழுகிறீர்கள், புலம்பி தவிக்கிறீர்கள். அற்புதமான ஒரு வேத வசனம் சங்கீதம் 103 இருக்கிறது. 103 சங்கீதம் 6வது வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிறீர்களா? குடும்பத்தில் ஒடுக்கப்படுகிறீர்களா? கணவரால், சில மனைவியர், குடும்பத்தாரால், உறவினர்களால், திருமணமாகி போன வீட்டில் உள்ள வீட்டாரால் அநேகர் நீங்கள் ஒடுக்கப்பட்டு, ஐயோ தேவனே, எனக்கு என்றைக்கிலிருந்து விடுதலை வரும் என்று கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு தேவன் தருகிற நம்பிக்கையின் வார்த்தை தான் இது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அப்படி என்றால் ஒடுக்கப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் ஒடுக்கப்பட்டான். ஒடுக்கப்பட்ட காலங்களில் எல்லாம் அவர் செய்தது என்ன தெரியுமா? தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். நீங்களும் இந்த நாளில் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் நீதி செய்வார், சீக்கிரம் நியாயம் செய்வார் என்று உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல அன்னாள் என்று ஒரு பெண்ணும் ஒடுக்கப்பட்டாள். யாரால்? அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவியால். ஐயோ, இந்த வார்த்தைகள் அவளை ஒடுக்கியது, அவள் ஆத்துமாவை ஒடுக்கியது, உணர்வுகளை ஒடுக்கியது, அவள் சந்தோஷமே ஒடுங்கி போனது. ஆனால் இந்த அன்னாள் செய்தது என்ன? நேரே தேவனுடைய ஆலயத்துக்கு போனாள். தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். தேவன் நீதி செய்தாரா? நீதி செய்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அருள் செய்வாராக என்ற வார்த்தையின்படி ஒடுக்கப்பட்டிருந்த அன்னாளுடைய ஒடுக்கத்தை ஆண்டவர் மாற்றி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனந்த களிப்புள்ள மகளாய் அவளை மாற்றினார். உங்களையும் ஒடுக்கத்திலிருந்து நீக்கி ஆனந்த களிப்புள்ள நாட்களை உங்களுக்கு தருவார். நீதி செய்வார். நியாயம் வரும். வழக்கிலே நீங்கள் தோற்று போவதில்லை. நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உங்க பிள்ளைகளுடைய எல்லா ஒடுக்கமும் உமக்கு தெரியும், நெருக்கமும் உமக்கு தெரியும், கண்ணீரின் பாதை உமக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனே, உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. கர்த்தர் அனுக்கிரகம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தைரியத்தோடு இந்த நாளை துவங்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். தைரியம் கொண்டு உங்களை திடப்படுத்திக் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். சீக்கிரத்தில் நீதி வருகிறது. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.